ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மிஸ்டர் வித் அருண் யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சன் பிரசாத் ஃபேஸ்புக் பேஜ் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய இடம் கம்பளை நகரம். கம்பளை நகரம் கடந்த வெள்ளப்பெருக்கில் பெரிதும் பாதிக்கப்பட்ட நகரங்களில் பிரதானமான ஒரு நகரமாக காணப்படுது. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ கம்பளை நகரத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் தான் இருக்குது. இந்த ரயில் நிலையத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட அளவுகளை குறித்து வச்சுருக்காங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது வெள்ளப்பெருக்கு 1900, அதாவது பதிவுகளின் பிரகாரம் 1956ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 23ஆம் தேதி இருக்குது. அது இந்த மட்டத்தில் இருந்திருக்கு. அதே தான் 68, அப்புறம் 1906, இது 6ஆம் ஆண்டு ஒன்று இருக்குது, 6ஆம் ஆண்டு ஒன்று இருக்குது, 57, 13, 40, 13, 33, 74, 78, 41 அப்படின்ற அடிப்படையில் எந்தெந்த அளவுக்கு நீர்மட்டம் அதிகரித்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல அழகாக சுட்டி காட்டியிருக்காங்க. வெள்ள மட்டம்னு சொல்லி புகையிரத நிலையத்தின் ரயில் அந்த பிளாட்ஃபார்ம் ஏரியாவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி 1947ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இப்போ பாருங்கள், நாங்கள் பார்ப்போம் 1940 இதெல்லாம் தாண்டி பாருங்கள், அந்த இடத்துல மஞ்சள் நிறத்தில் ஒரு தூண் ஒன்று இருக்குது. அந்த தூண்டுண்ட உச்சம் வரைக்கும் வெள்ளம் வந்திருக்கு. இது தான் வரலாற்றில் அதிகளவான வெள்ளப்பெருக்கு பதிவான காலப்பகுதின்னு சொல்லி பதிவாகி இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த முறை, அதாவது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தித்வா புயல் காரணமாக 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 26ஆம் தேதிக்கு பிற்பட்ட காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணம் அதையும் தாண்டி மேலே போயிட்டு தான். இது வரலாற்றில் அதிகம் இதுவரைக்கும், அதாவது கடந்த ஆண்டு வரை அதிகம் பதிவான வெள்ளப்பெருக்கு அந்த மஞ்சள் தூண். ஆனால் அதையும் தாண்டி கடந்த வருடம் மேலே போயிடுச்சு. அது இன்னும் இவங்க பதிவு செய்யலை. இப்போ இந்த ரயில் நிலையத்தின் புனர் நிர்மாண பணிகள், இப்போ இது செயலிழந்திருக்கு இந்த ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தின் புனர் நிர்மாண பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருது. இந்த புனர் நிர்மாண பணிகள் நிறைவு பெறும் சந்தர்ப்பத்தில் இந்த ஆண்டு எந்த அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்ற பதிவு ஒரு அடையாளமாக இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரயில் நிலையமாக இந்த கம்பளை ரயில் நிலையம் பதிவாகின்றது. தொடர்ச்சியாக இவ்வாறான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் எங்களோட யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜ் வழியாக இணைஞ்சிருக்கேன். நன்றி, வணக்கம்.